6 மாத குழந்தைக்கு முதல் உணவு எப்படி ஆரம்பிப்பது? புதிய அம்மாக்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது. வணக்கம், நர்சம்மா டிப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் குழந்தைக்கு 6 மாதம் ஆகிவிட்டதா? எப்போ என்ன உணவு கொடுக்கலாம்? எவ்வளவு கொடுக்கலாம்? எந்த உணவை முதலில் ஆரம்பிக்கலாம் என்று பல அம்மாக்களுக்கு குழப்பம் இருக்கும். இந்த வீடியோவில் 6 மாத குழந்தைக்கு முதல் உணவை எப்படி பாதுகாப்பாக ஆரம்பிப்பது என்பதை எளிமையாக பார்க்கலாம். நர்சம்மா டிப் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு 6 மாதத்தில் ஏன் முதல் உணவு? 5 மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்ல, இல்லை 3 மாதத்தில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு கேள்வி இருக்கும். முதல் உணவு ஏன் 6 மாதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 மாதம் வரைக்குமே தாய்ப்பால் மட்டுமே பரிந்துரைக்கப்படுகிறது. 6 மாதத்திற்கு பிறகு தான் குழந்தையோடைய வளர்ச்சிக்கு தேவையான இரும்பு சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களுக்காக தாய்ப்பாலுடன் சேர்த்து திட உணவை காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்காக ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வளர்ச்சிக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. அவங்களுக்கு தேவையான சத்துமே தாய்ப்பாலில் கிடைச்சிரும், வளர்ச்சிக்குமே கரெக்டாக இருக்கும் தாய்ப்பால். 6 மாதத்துக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படின்றதுனால 6 மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நினைவில் வைத்து கொள்ளுங்கள், தாய்ப்பாலே நிறுத்த வேண்டியதில்லை, தொடர்ந்து கொடுக்க வேண்டும். இப்போ திட உணவு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, தாய்ப்பால் நிறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறுத்தவே தேவையில்லை, கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். தயாராக இருக்கோம், நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது குழந்தைய பார்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க நல்லா கழுத்தை நிமிர்த்து வச்சு உட்கார முயற்சிப்பது. அந்த டைமில் நீங்கள் சாப்பிடும்போது அவங்க ஆர்வமாக பார்ப்பாங்க. அவங்க வாய்ஸ்லாம் ஒரு சவுண்டு மாதிரி கொடுத்துட்டு நம்மளே பார்த்துட்ருப்பாங்க. நம்மளை அதை சாப்பிட்றத வாங்கிறதுக்கோசரம் வர்ற மாதிரி பண்ணுவாங்க. அது இல்லாமல் வாயில் வரும் உணவை வெளியே தள்ளாமல் பழகிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. வெளியே தள்ளுறதுக்கான அந்த பழக்கத்தை குறைச்சிட்டே வருவாங்க. இவை இருந்தாலே திட உணவு நீங்கள் ஆரம்பிக்கலாம். முதல் உணவு என்னவாக கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலில் மிகவும் மென்மையான நன்றாக மசித்த உணவை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். உதாரணமாக அரிசி கஞ்சி, நன்றாக வேக வைத்த பாசிப்பருப்பு, அடுத்து இட்லி தாய்ப்பாலுடனும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா வெந்நீர் ஊற்றி கூட நல்லா மசிச்சு கொடுக்கலாம். வேக வைத்த கேரட் அல்லது பூசணிக்காய் மசியல், வாழைப்பழ மசியல். ஒரே நேரத்தில் ஒரு புதிய உணவை மட்டும் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைக்கி 8 o'clock கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த உணவு அடுத்த நாள் காலையிலையும் தொடர்ந்து ஒரு 3 days கொடுங்க. 3 days கொடுத்தா தான் அவங்க அந்த ஃபுட்டு பிடிச்சிருக்கா இல்லையா, எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அந்த உணவு அப்படின்னு உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கவும் முடியும். அது இல்லாமல் அவங்களுக்கு ஏற்றுக்கிறாங்களா அந்த உணவை அப்படின்றது நம்மளால் தெரியும். எவ்வளோ கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் 1 to 3 ஸ்பூன் மட்டும் போதும். குழந்தைங்க விரும்பினா மெதுவாக அளவு அதிகரிச்சுக்கலாம். ஒரு நாளையில் ஒரு முறை தொடங்கி பின்னர் 2 முறை அல்லது 3 முறை கூட நீங்கள் அதிகரிச்சுக்கலாம். இதில் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி 3 days கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபுட்டுலால் ஏதாவது அலர்ஜி இருக்கா குழந்தைக்கு அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எந்த மாதிரி அலர்ஜி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த ஃபுட்டால். அப்படின்றதுனால அந்த ஃபுட்டு உடனே அந்த நேரத்துலேயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். முக்கியமாக பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதம் ஆன குழந்தைங்களுக்கு உப்பு, சர்க்கரை இந்த மாதிரி சேர்த்துக்கவே கூடாது. உப்பும் சர்க்கரையும் 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. தேனுமே 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாதிப்பாகிடும். அதுவுமே தவிர்த்திடும். 1 வயசு வரலைக்கும் உப்பு, சர்க்கரை, தேன் இது 3மே கொடுக்கவே கூடாது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த தவறு தான் அடிக்கடிக்க எல்லா பேரண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தவறு நீங்கள் செய்யாதீங்க. குழந்தைங்க சாப்பிட்ல அப்படின்னா வற்புறுத்தி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. அதுவுமே தவிர்த்துடுங்க. அந்த தப்பும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வற்புறுத்தி கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, விருப்பம் இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் நீங்கள் உட்கார வச்சு தான் பேபியை உட்கார வச்சு மெதுவாக ஊட்டணும். வேறு மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க, போட்டு அமுத்திக்கிட்டு பிடிச்சிட்டு கால் கையெல்லாம் அமுத்திட்டு அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது.
நீங்கள் உட்கார வச்சு நீங்கள் மெதுவாக வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரே நாளையில் பல உணவுகள் வந்து அறிமுகப்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு நாளைக்கு இந்த ஃபுட்டு கொடுக்குறீங்க, அரிசி கஞ்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அரிசி கஞ்சி 3 டேஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஏதாவது அலர்ஜி ரியாக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லையா அடுத்ததுக்கப்புறம் அதை விட்டுருங்க. திரும்ப நெக்ஸ்ட்டு 3 டேஸ் வேறு ஃபுட்டு கொடுங்க. அந்த மாதிரி கொடுங்க. ஒரே நாள்லேயே அரிசி கஞ்சி இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசி ஒரே நேரத்தில் அறிமுகப்படுத்துனீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குது, எந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்றது தெரியாது. அது இல்லாமல் எந்த ஃபுட்டால் அலர்ஜி வந்துச்சுன்றதும் உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டு புதுசாக கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுத்தம் இல்லாத பாத்திரத்தில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்து செய்கிறதோ கொடுக்குறதோ அந்த மாதிரி கண்டாமினேட்டடாக இருக்குது அப்படின்னா அதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சுத்தம் இல்லாத பாத்திரத்தில் கொடுக்குறீங்க, இல்லை ஃபுட்டுமே வந்து சுத்தமாக செஞ்சு கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அதனால் வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப லூஸ் மோஷன் அந்த மாதிரிலாம் ஆகிடும். இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற பாக்டீரியா வந்து உடனே வந்து குழந்தைங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தப்புகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முக்கிய குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய உணவு கொடுத்த பிறகு ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அலர்ஜி ரியாக்ஷன் செக் பண்ணணும். ஒவ்வாமை வந்து செக் பண்ணணும். ஏதாவது அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் 3 டேஸ் கவனிக்கணும். உடனே வந்து ஒரு சில ஃபுட்டெல்லாம் வந்து அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் காட்டாது. அது டிலே ஆகி கூட காட்டும். நீங்கள் வந்து நல்லா கவனிக்கணும். குழந்தைங்களுக்கு எதனால் வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபுட்டுனால கூட இருக்கலாம். நீங்கள் தான் கவனிக்கணும். வாந்தி எடுத்துட்டாங்க அப்படின்னா அதையும் பார்க்கணும். முழுசாக வந்து இப்போ பேபி சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக தடிப்பு தடிப்பாக அப்படியே சிவப்பு கலரில் அந்த மாதிரிலாம் வரும். மூச்சு திணறுதல் ஏற்படலாம். உடனே மாதிரியெல்லாம் வந்து அலர்ஜி அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கவனிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே உங்கள் குழந்தை நல மருத்துவரை வந்து போய் பாருங்கள். குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் ஒரே அளவில் சாப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்றாங்கன்னா நாளைக்கு அது 1 ஸ்பூன் கூட சாப்பிட்லாம். எல்லா டைம்லேயும் ஒரே நேரத்தில் ஒரே அளவில் சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. அது தப்பு ரொம்ப. 6 மாத குழந்தைக்கு வந்து முதல் உணவு வந்து ஆரம்பிப்பது ஒரு முக்கியமான கட்டம். இது வந்து நீங்கள் பார்த்து அவசரப்படாமல் மெதுவாக சத்தான உணவுகளை அறிமுகப்படுத்தினாலே குழந்தைங்களுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆர்வமாக இன்ட்ரெஸ்டடாக என் குழந்தைக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்டடாக அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களும் சாப்பிட்லன்னு சொல்லாமல் நீங்களும் சாப்பிட வைக்க முடியலன்னு கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. இது போன்ற குழந்தை நலன் மற்றும் அம்மாக்களுக்கான பயனுள்ள தகவல்களுக்கு நரசம்மா டிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக்கு ஷேர் செய்யுங்க.